தினத்தினுடைய அருளாசி சிறந்த முறையில் ஏற்பாடு செய்துள்ளார்கள் நாத விழா கமிட்டியார்கள். ஒரு விழா நடத்துவது என்றால் எவ்வளவு கடினம் என்பது விழா நடத்துபவர்களுக்கு மட்டுமே தான் தெரியும். ஆகையினால எங்கெல்லாம் திருமுறை இன்னிசை நிகழ்கின்றதோ அங்கு அருவமாக இறைவன் வந்திருந்து வருகை தந்துள்ள ஆண்டோர் சான்றோர் அடியார் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் அருளை வாரி வழங்குவார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அந்த வகையிலே இவ்வாண்டு 17ஆம் ஆண்டு மிகச் சிறந்த முறையிலே நடைபெற்று இந்த திருக்குறை இன்னிசையை தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட நாதஸ்வரம் தமிழிசை கலைஞர்கள் மிகச் சிறந்த முறையிலே நாதத்தை இறைவன் திருச்சபைக்கு விண்ணப்பிக்க இருக்கின்றார்கள். இது போன்ற விழாவானது கரூர் மாநகரிலே நடைபெற வேண்டுமானால் அடுத்த வருஷம் காத்து கொண்டிருக்க வேண்டும். பெரியவர்கள் சொல்லுவாங்க, வைர கடைக்கு எல்லாரும் விட முடியாது, வைரம் வாங்குவதற்கு ஒரு சிலருக்கு தான் கொடுப்பனை இருக்கும்னு சொல்லுவாங்க. அது போல இந்த திருமுறை இன்னிசையை கேட்டு உய்வு பெறுவதற்கு திருவருள் வாய்த்தவர்கள் வருகை தந்து கேட்டு இன்புறுமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள் கமிட்டியார் சார்பிலே. சுயம்புமூர்த்தி கொங்கு தளத்தினுடைய பழம்பாடல் என்று முன்னோர்கள் பாடி வைத்தது. ஆதி கருவூர் அதி வெஞ்சமா கூடல் கரையூரி பாண்டி கொடுமுடி திருநனா செங்கோடு முருகன் பூண்டி அவிநாசி. அந்த வகையிலே இந்த நாத விழாவானது கொங்கு நாட்டில் ஆதி கருவூராக விளங்கக்கூடிய அந்த கருவேம்பதியில் அக்னீஸ்வரர் திருமுன்பு திருக்கோயிலிலே வளாகத்திலே நடைபெற்று வருகிறது. மிகச் சிறப்பு. ஒரு கருங்கல் திருப்பணி செய்ய வேண்டுமே என்றால் எவ்வளவு பொருளாதாரம் தேவை என்பது ஆண்டோர்கள் அறிந்த உண்மை. பல ஆண்டுகளாக திருப்பணி நிறைவு பெற்ற தருவாயில் உள்ளது. எம்பெருமானுக்கு விரைவாக மகா குடமுழுக்கு நிறைவு பெற வேண்டி இந்த விழா கமிட்டியாரும் வேண்டிக் கொண்டார்கள். அடியேனுக்கும் அந்த அவாதான். எப்பொழுது அக்னீஸ்வர பெருமான் பரிபூர்ணமாக குடமுழுக்கு நடத்தி கொள்வார், அதற்குண்டான பாராயணமாக இன்று நிகழ்த்த வேண்டும் என்று கமிட்டியார் கேட்டுக்கொண்டார்கள். அந்த வகையிலே ஆதி கருவூராக விளங்கக்கூடிய ஆனிலை பெருமான், இந்த பெருமானுக்கு ஒரு சிறப்பு பெயர் ஞானசம்பந்த பெருமான் 6ஆம் நூற்றாண்டிலே சூட்டுகின்றார். கருவூர் ஆனிலை எந்தையை சொன்ன 10ம் வல்லவன் சிந்தையில் துயராய தீர்வரை என்று பதிகம் பாடியுள்ளார். நமக்கு சிந்தையில இது துயராக போய் சேரும் என்று தெரிந்தால் கூட ஆனிலையப்பா பசுபதினு நினைத்தாலே துயரை களைவார். இது ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு. பெருமானுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டுகள் எல்லாம் என்ன? மலர் தூவி வழிபாடுதான் சிறப்பு. மலர் வழிபாடத்தான் 12 திருமுறைகளும் 27 ஆசிரியர் பெருமக்களும் மிகச் சிறந்த முறையிலே நமக்கு எடுத்து கூறியுள்ளார்கள். தில்லையம்பதியில் நாவுக்கரசு பெருமான் தொடுத்த மலரோடு தூபமும் சாந்தும் கொண்டு எப்பொழுதும் அடுத்து வணங்கும் அயனோடு மாலுக்குன்னு பாடுற. சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. விருந்து ஒன்று விட்டு தேவார திருவாசக திருப்புகழ் இன்னிசை விழாவிலே கலந்து கொள்ள வருமாறு விழா குழுவின் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். மீண்டும் ஒரு நமது காமாட்சிபுரி ஆதீனம் போல ஒரு அருமையான நிகழ்ச்சி இப்பொழுது
துவங்கப்பட்டுள்ளது. ஆகவே அனைவரும் கலந்து கொண்டு இன்னிசை மலையிலே இணைந்து இறையருள் பெற வேண்டுகிறோம். விழா கமிட்டியின் சார்பாக அனைவரையும் வருக 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 என்று வணங்கி திரு சாமிநாத தேசிய குழுவினரையும் வரவேற்று மிகவும் இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே அனைவரும் கலந்து கொண்டு இன்புறுமாறு விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் செம்பொருள் வாய்மை வைத்த திருத்தேவாரமும் திருவாசகமும் வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே தேவாரமும் திருவாசகமும் உயிரை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே அதன் ஒரு உம்மை